அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஆங்கில வழி நிறைய நம்ம பதிவு தமிழ் மீடியத்துக்கு போட்டுக்கிருக்கோம் சமூக அறிவியல் பாடத்துக்கு. இப்போ ஆங்கில வழியில் ஒரு சில மாணவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லுங்கள் சார், என்னென்ன 2 மார்க்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, கால் பண்ணியும் கேட்குறாங்க. ஒரு சில ஆசிரியர் நண்பர்களும் கேட்குறாங்க, ஏன்னா அவங்க ஆங்கில வழி எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இது 10th சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் இந்த பதிவு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க்ஸ். நான் ஏற்கனவே ஆல்ரெடி நம்முடைய ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க மீண்டும் இந்த 2 மார்க்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நான் கொடுக்க இருக்கிறேன், சரிங்களா? அதனால் கொஞ்சம் அந்த 2 மார்க்ஸ் என்னென்ன 2 மார்க்ஸ் அப்படிங்கிறத ஒரு ரீட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரைபிள் என்டென்டிட்டின்னு நினைக்கிறேன், சரிங்களா? அடுத்து டிஃபைன் டாலர் எம்பரலிசம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து ஹூ வேர் த 3 prominent dictators of the post World War I. முதல் உலகப் போரின் போது வல்லரசாக எழுச்சி பெற்ற சர்வாதிகாரிகள் அப்படின்னு தமிழில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, பன்னாட்டு நிதியமைப்பினுடைய நோக்கங்கள், அது தமிழில் அது. அடுத்து வாட் வாஸ் மார்ஷல் பிளான், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் 10th சோசியல் சயின்ஸ், சரிங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லானது இதெல்லாம். அடுத்து லிஸ்ட் த சோசியல் ஈவில் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள். இந்த கேள்வி இது சதி ஆர் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லி வரும், சரிங்களா? அடுத்து பலதார மனம், குழந்தை திருமணம். ஸோ இந்த இதுதான் இதுக்குரிய பதில். அடுத்து பார்த்திங்கன்னா வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரருடைய கடமைகள். அடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த பாளையம் பாஸ்டு ஆன் த டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், கிழக்கு மேற்கு பாளையங்கள் அப்படி தமிழில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நேம் த டெரிட்டோரியஸ் அனெக்ஸ்டு த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், அந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் பேரரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள், சதாரா, ஜான்சி, நாக்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள். இதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஜாலியன்வாலாபாக் மாசஸ், அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை, அதை பற்றி ஒரு 2 மார்க்ஸு. அடுத்து வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி-பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அன்னி-பெசன்ட்டுடைய அந்த இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் அன்னி-பெசன்ட்டுடைய பங்களிப்பு. இந்த கேள்வி முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை த சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன், அந்த கேள்வி. ஹவ் ஆர் த பெர்சன்ட் அப்ரஸிங் த பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு, இந்த கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வேர் த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் நேஷனல் ஈரோப், இந்த கேள்வி முக்கியமானது. அதாவது இந்த ஜிங்கோயிசம் இங்கிலாண்டு, அது மாதிரி சாவனிசம் நினைக்கிறேன் ஃப்ரான்ஸு, அண்டு குல்டரா எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரல, கல்டர் நினைக்கிறேன் ஜெர்மனி. ஸோ இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த 2 கேசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன், பன்னாட்டு சங்கம் தோல்விக்கான 2 காரணங்கள், சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதெல்லாம் என்னை பொறுத்தளவு ஹிஸ்ட்ரியில் நான் சொன்ன அந்த 15 கேள்விகள் கண்டிப்பாக இதில் 2-3 கேள்வி வந்துடும் பரீட்சைக்கு, சரிங்களா? அது ஆனுவல் எக்ஸாமாக இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சிறப்பு தேர்வாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது ஹிஸ்ட்ரியில், நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துருக்கேன் 15. இன்னும் 2வது பிடிஎஃப் ஒரு 45 கேள்வி இருக்குது, அதையும் நான் மொத்தமாக சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, அண்டை நாடுகள், இந்தியாவுடைய அண்டை நாடுகள். ஸ்டேட் த வெஸ்ட் ஃபாலோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அடுத்து லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா, இது ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் மென்ட் பை நார்மல் லேப்ஸ் ரேட், அந்த இது. நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா, மண் வகைகள், இந்தியாவுடைய மண் வகைகள். டிஃபைன் த ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப், அந்த கேள்வி. அடுத்து வாட் இஸ் த மைக்ரேஷன் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ்,
அந்த கேள்வி. டிஃபைன் த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. வாட் இஸ் டெரி? தெரியும்பாங்க, தெரி என்றால் என்ன? அந்த கேள்வி. ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய அந்த எல்லைகள் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் கோயம்புத்தூர் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த கேள்வி. வாட் இஸ் ஜிஐ டேக்? சரிங்களா. இது வந்து நேம் த மேஜர் ஐலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. இது முறைய ஜாக்ரஃபியில் நான் எடுத்த கேள்விகள். இது ஒரு பார்ட்டாக எடுத்திருக்கேன், இன்னொரு பார்ட் இருக்குது. அது மாதிரி சிவிக்ஸில் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் யுவர் ரைட், ரிட்டுமாங்க, ரைட்டில் ரிட், சரிங்களா. அடுத்து வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா, வாட் இஸ் மீன்ட் பை சிட்டிசன்ஷிப். அடுத்து லிஸ்ட் அவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் guaranteed பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரைட் ஷார்ட் நோட் மணி பில், நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் த யூனியன் லெவல். இந்த கேள்வி முக்கியமானது. அடுத்து வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கேள்விக்கிட்ட வரும், சரிங்களா. ஒவ்வொரு பகுதிக்குமே எடுத்து வச்சுருக்கேன். 2 PDF வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் கொஷினாக தான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் முழுமையாக, சரிங்களா. இதே மாதிரி நான் வந்து 5 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன். டெய்லி 10 போட்டு ஒரு 300 1 வேர்ட் புக்கு இன்சைடும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள், ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ முழுமையாக பாருங்கள். வேறு மேப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க ஆங்கில வழிக்கு அனுப்புங்கன்னு. தமிழ் வழிக்கு நான் அனுப்புகிறேன். அதை நீங்கள் வந்து பார்த்து அது உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆங்கில வழியில் அதை மாற்றிக்கோங்க. என்னால் முடிந்தால் நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன். ஸோ இந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறந்துடாதீங்க. 2 PDF ஃபைல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 100 2 மார்க்ஸ் கேள்வி, கொஸ்டின் வித் ஆன்சரோட. ஸோ நீங்கள் அதை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தேர்வில் ஒவ்வொரு மாணவர்களும் அதிக மதிப்பெண்களை எடுக்க வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.